ஹலோ ஃபேமிலிஸ், எஸ் உங்கள் டிஓபி இருந்துச்சுன்னா இதை சூஸ் பண்ணுங்க. அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிகிறது என்னன்னா, உங்களோட லவ் லைஃப்பில் செப்டம்பர் மந்த் டெம்பரன்ஸ் ஹீலிங் கால எனர்ஜி அண்ட் ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேஷன்ஸை பற்றி ஏதாவது கான்வர்சேஷன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள நடக்கலாம், உண்மை தெரிய வரலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ஹீல் ஆகும். பிகாஸ் த டெம்பரன்ஸோட எனர்ஜி அதுதான் எனக்கு இங்க தெரியுது. த 7 of கப்ஸ்கான எனர்ஜி இஸ் ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ், ஏதாவது உங்களுக்கு பாஸ்ட் பத்தி, அதாவது உங்க ரிலேஷன்ஷிப்க்கு பாஸ்ட் பத்தி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கான கிளாரிட்டி கிடைக்கும் இந்த மந்த். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், ஜஸ்டிஸ்கான கார்டு வந்திருக்குது. சரியா? ஸோ உங்களுக்கு இந்த மந்த் உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க போகுது, ஃபேர்னஸ் கிடைக்கும். சரியா? லீகலி ஏதாவது இஷ்யூஸ் போயிட்டு இருக்குதுன்னா அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும். பிகாஸ் ட்ருத், உண்மை தெரிய வருது. மேபி உங்க சைட்ல இருக்கிற ஏதாவது உண்மை அவங்களுக்கு தெரிய வரலாம், இல்லைன்னா அவங்க சைட்ல இருக்கிற உண்மை ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி தெரிய வரலாம். பிகாஸ் இதுலயும் ஜஸ்டிஸ்கான எனர்ஜிஸ் இருக்கு, இதுலயும் ஜஸ்டிஸ்கான எனர்ஜிஸ் இருக்குது. ஸோ எஸ், உங்களுக்கு ஃபேர் கிடைக்குது. ஏதாவது ஃபைனான்சியல் கரியரை வச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல அதை வச்சு ஏதாவது சண்டை, சேவிங்ஸ் இல்லாம ஃபைனான்சியலி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் பேசிட்டு இருந்தனா அதுக்கான உங்களுக்கு கிளாரிட்டியும் கிடைக்கும். பிகாஸ் 7 of கப்ஸ்கான எனர்ஜிஸ் எமோஷனல்ஸை பத்தி பேசுறது, நிறைய தாட்ஸ் இருக்கும், நிறைய கான்வர்சேஷன் இருக்கும். பிகாஸ் கப்ஸ் வந்து எமோஷன்ஸை பத்தி பேசுறது. இந்த கார்டு சப்கான்சியஸ்க்கு. ஸோ உங்க கான்வர்சேஷன் ஏதாவது இருக்கும் உங்க ரெண்டு பேருக்குள்ள. இந்த டெம்பரன்ஸோட எனர்ஜி ஹீலிங் ப்ரொவைட் பண்றது, ஹீலிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஏதாவது நியூ பிகினிங் இருக்கலாம், ஏதாவது எஸ் ரீகன்சிலேஷன் கேக்குது, ரீகன்சிலேஷனுக்கான ஏதாவது ஹீலிங் கிடைக்கும். நான் சொன்னேன் உங்களுக்கு ஏதாவது கான்வர்சேஷன்ல உண்மை தெரிய வரும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் இல்லைன்னா பர்த்டே செலிப்ரேஷனுக்கான சைன் தெரியுது. எஸ், ஒரு சில பேர் செலிப்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. அண்ட் எஸ், நான் ஏதாவது எக்ஸ்ட்ராவும் என்னோட ஹேண்ட் ரிட்டன் மெசேஜஸ் எடுக்கேன். இந்த ரீடிங்கை நான் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸ்பிரிட். டேரட் ரீடிங், எஸ், ஏதாவது கிளாரிட்டி வேணா டேரட் ரீடிங் எடுக்கலாம் நீங்க. டேரட் ரீடிங்ல கூட உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கலாம், சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. பி போல்ட் அண்ட் போல்டா எதுனாலும் எடுங்க. பேசுறதுக்கு பயப்படாதீங்கன்னு சொல்லி யூனிவர்ஸ் சொல்றாங்க. பிகாஸ் பேசுறதுக்கு பயந்தீங்கன்னா உங்களுக்கான கிளாரிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்காது, ரைட்? பிகாஸ் நான் இதுல ஒரு டிசைன் பண்ணிருக்கேன் பாருங்க, நிறைய ஸ்டார் ஷீட்ஸ்க்கான எனர்ஜி. ஹார்ட் இருக்கு, ஹார்ட் சக்கரா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரியா? நீங்க பேசுறனால, ஓப்பனா பேசுறனால உங்களோட ஹார்ட் சக்கரா ஹீல் ஆகலாம். இதுக்கு மேபி ஒரு டேரட் கார்டு ரீடர் கூட சப்போர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி மீன்ஸ் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது உண்மை தெரிய வரலாம். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இருக்கு. ஷைன் ஆக போகுது இந்த ரிலேஷன்ஷிப். ஒரு சில பேர் மேபி எனக்கு இங்க சேனல் ஆகுது. இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, ஒரு டிஃப்ரெண்ட் மூட்ல கொண்டு போகும். அதாவது உங்களை டிஃப்ரெண்டா பார்த்திருப்பாங்க. நீங்க மேபி நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். நீங்க நியூலி மேரிடா இருக்கலாம், ஃப்ரெஷ் கப்பலா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். எஸ், உங்களை வேற ஆங்கிள் பார்த்தவங்க இப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பார்ப்பாங்க. உங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஷைன் ஆக போகுது. அந்த மாதிரி எனர்ஜிஸ். எஸ், உங்க ஸ்கின் டோன் இல்லைன்னா பர்சனாலிட்டி ஸ்கில் ஏதாவது டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கான சைனும் எஸ், அந்த மாதிரி எனக்கு எனர்ஜிஸ் தெரியுது. அண்ட் இல்ல பாருங்க, உங்களுக்கு எனக்கு தோணுது ஒரு சில பேருக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆகுறது, இல்லைன்னா ஆனிவர்சரி டே, பர்த்டே, அந்த மாதிரி எனக்கு ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேருக்கு இந்த மந்த் இருக்கலாம். ஸோ அதுக்கான செலிப்ரேஷன் டைம் ஸ்பெண்டிங் எனக்கு தெரியுது. சரியா? டேக் ஆக்ஷன்ஸ். எஸ், பேசுறது உங்க சைட்ல இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எஸ், ஸ்டார்ட் அப் பண்ணுங்க. உங்க சைட்ல இருந்து தான் கிளாரிட்டி கிடைக்கணும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா எஸ், டெஃபினட்டா நீங்க கிவ் அப் பண்ணாதீங்க. நீங்களே ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் எடுங்க, பேசுங்க, அவங்க கிட்ட கிளாரிட்டி கேளுங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா எஸ், இந்த ரீசன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால நான் இப்போ இதா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். சரி? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு சில பேருக்கு
எனக்கு இங்க தெரியறது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் சிக்னிபிகண்டா இருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது கைடன்ஸ் கிடைக்கலாம். ஒரு சிலவருக்கான எனர்ஜிஸ், ஒரு சிலவருக்கு எனக்கு இங்க இப்படி தோணுது. நீங்க ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவீங்க உங்க பார்ட்னர் கிட்ட. மேபி உங்களுக்கு உள்ள இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கம்மியா இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், லவ்வருங்கிற கனெக்ஷன்ஸ், அஃபெக்ஷன் இருக்கிறது அதெல்லாம் ஓகே. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, அது உங்க 2 பேருக்கும் இல்ல. சோ அதுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து, சரியா? பிகாஸ் ஜஸ்டிஸ்க்கான எனர்ஜி வந்திருக்குது. ஓகேவா? டேரிட்டும் உங்க ஒரு சில இதுல சைக்கிக்கான எனர்ஜிஸ் தான் சொல்லுவாங்க. சோ அதுக்கு பக்கத்துலயே ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருக்குது. ஸோ டெஃபினெட்லி சைக்கிக் லெவல்ல உங்க பர்சனை நீங்க புரிஞ்சிக்க போறீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. 2 வந்துட்டு எஸ். ஏதாவது ரேக்கி ஹீலிங் படிக்கணும் இல்லைன்னா ரேக்கி ஹீலிங் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆகுதா? ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா? மேபி இது உங்க பார்ட்னருக்கு கூட இந்த மந்த் லைட்டா இருக்கலாம், லிட்டில் பிட். எனக்கு நிறைய தெரியல. எஸ், ஆனா இருக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸ். அவங்க ஹெல்தி ஃபுட் எடுக்கிறது, டயட் ஃபுட் எடுக்கிறது அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நல்லா போகும்னு சொல்றாங்க. ஹீல் ஆகும் உங்களுக்கு. ரேக்கி ஹீலிங் எடுத்தாலுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு ஃப்ரீ ஹீலிங் செக்ஷன்ஸ் கிடைக்குது, ரைட்? ஸோ அதுல ஏதாவது நீங்க வாங்கிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரீயான, இல்லைன்னா உங்களுக்கு பே பண்ணி போடணும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஒரு சிலவர் படிக்கவும் செய்யறாங்க. அவங்கள ஹீல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும், பேசிக்ஸ். ஸோ எஸ், நீங்க பாருங்க உங்களுக்கு அக்கார்டிங். மைண்ட், பாடி, ஸ்பிரிட், அதான் சொன்னேன்னா உங்களோட பேலன்ஸ் வருது உங்க ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி எனக்கு இங்க தெரியுது. ஸோ இட்ஸ் ரீசன், சரியா? வேற ஏதாவது கர்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா, சப்போஸ் ஒரு சில பேருக்கு எனக்கு தோணுது 7.5 சனினால, இல்லைன்னா ஏதாவது கர்ஸ், ஏதாவது சாபங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னு வைங்கலாம், அதை நீங்க ஹீல் பண்றதுக்கான ஸ்டார்ட் அப் பண்ணுவீங்க. இது யாருக்குன்னு தெரியல. எஸ், எனக்கு இங்க தெரியுது. ஸ்பெஷலி ஸ்கார்பியோ எனக்கு இங்க கேக்குது. ஸ்கார்பியன் எனர்ஜி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. வாட்டர் சைன் இருக்கலாம், ஸ்கார்பியோ இல்லைன்னா பைசஸ் இருக்கலாம். அவங்க மேபி இது ஏதாவது பண்ணணும்னு நினைக்கீங்கன்னு நினைக்க. நான் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன். எஸ், எனக்கு இந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஸ்கார்பியோ, பைசஸ், கேன்சர் கூட மேபி இருக்கலாம். பட் எனக்கு இந்த வாட்டர் சைன் ஸ்பெஷலி தெரியுது, சரியா? வாட்டர் சைன், யா. வேற லிப்ரா எனர்ஜி தெரியுது, பாத்துக்கோங்க. எஸ், இது அண்ட் உங்களுக்கு ஸ்பெஷல் டே நீங்க பாத்தீங்கன்னா சாட்டர்டே ஸ்பெஷல் டேயா இருக்கலாம், தேர்ஸ்டே ஸ்பெஷல் டேயா இருக்கலாம், குருவோட நாள், சனியோட நாள். வேற திருப்பதி பாலாஜிக்கும் ஸ்பெஷல் சொல்லுவாங்க, காளிமாக்கு. எஸ், நீங்க உங்களுக்கு அக்கார்டிங் பாருங்க. மேபி உங்களுக்கு நிறைய நீங்க அதர் ரிலிஜியஸ் பிலாங் பண்றீங்கன்னா எஸ், உங்களுக்கு ஸ்பெஷல் டே தெரியும், ரைட்? தேர்ஸ்டே, ஒரு சில பேருக்கு வெட்னஸ்டே ஸ்பெஷலா இருக்கும், கிறிஸ்டியன்ஸ்ல சண்டே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேல நீங்க உங்க பார்ட்னரோட ஏதாவது டெம்பிள்ஸ்க்கு போயிட்டு வரலாம். பிகாஸ் ராமோட எனர்ஜி வந்திருக்கு, ரைட்? ட்ருத்துக்கான எனர்ஜி. ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நிறைய பேசலாம். அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான கான்வர்சேஷன் நடக்கும். ஒரு சில பேர் சுத்த போவீங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. அஃப்கோர்ஸ் ஒரு சில பார்ட்னருக்கு எனக்கு இங்க தெரியுது. நீங்க ஏதாவது சுத்த போலாம், வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காண்டி சடனா பிளான் ஆகும் இது. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஓகே, இதுதான் உங்களுக்கான ஓவரால் எனர்ஜிஸ். பை.